வணக்கம். மன அழுத்தத்தின் தாக்கம் ஸ்ட்ரெஸ். இதனால் 3 வகையான தாக்கங்கள் இருக்குது நம்ம உடலுக்கு. அதனை போக்கும் எளிய வர்ம பிராண யோகா. 2 நிமிடம் போதுங்க போக்குறதுக்கு. இப்போது தலைவலி எடுத்துக்கிட்டோம், தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் நோயா? நோய் என்பதை காட்டிலும் இது மூல காரணம் மன அழுத்தம் தாங்க. மன அழுத்தம் என்பது அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இருக்குன்னா அதனால் 3 விளைவுகள் இருக்குங்க. ஒன்று உடல் சார்ந்த விளைவுங்க. வெரி சிம்பிள். அந்த உடல் சார்ந்த விளைவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தூக்கம் இருக்காது, தலைவலி அடிக்கடி வரும், தசை உடலெல்லாம் வலிக்கும். ஈவினிங் ஆனால் அழுத்துன்னு சொல்லுவாங்க, கை அழுத்து, கால் அழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நெஞ்சு வலி அதுவும் வரும். இதெல்லாம் மன சார்ந்த பிரச்சனை. உடல் பிரச்சனைகள் வருதுங்க. எதனால்? மன அழுத்தத்தால். சோர்வு வரும், வயிற்று வலி வரும், வயிற்று பிரச்சனைகள் வரும், செக்ஸ் டிரைவில் மாற்றம் இருக்கும். இதெல்லாம் அந்த உடலுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள். நம்பர் 1. நம்பர் 2, மனநிலை பாதிப்பு. இந்த மன அழுத்தத்தால் வருகின்ற பாதிப்பு மனதை பாதிக்குது. கவலை, மன பாதிப்பு. ஓய்வு தெரியாது, எதையுமே நாட்டம் இருக்காது, கவனம் செலுத்த முடியாது, மெமரி போயிடும், எதை எடுத்தாலும் பாரமாக நினச்சிக்கும், எரிச்சல் இருக்கும், கோபம் இருக்கும், சோகம் இருக்கும். இதெல்லாம் மன சார்ந்த பிரச்சனைகள் வருங்க. 3வது பிரச்சனை நடத்தையில் மாற்றம் வரும். நடத்தையில் பாதிப்பு வந்துடும். என்ன அப்படின்னா, உணவு நம்ம எடுத்துக்காது. கோபம் வரும், ரொம்ப பெருசாக வந்துடும் கோபம். போதைக்கு அடிமையிடுவாங்க, புகைப்பிடிச்சுக்கு போயிடுவாங்க, தனிமையில் இருப்பாங்க, யார்கிட்ட பேச மாட்டாங்க. இத்தனை பிரச்சனைகள் இருந்து மீண்டு வருவதற்கு 2 நிமிட எளிய வர்ம பிராண யோகா, ஒட்டு வர்ம பிராண யோகா. இங்கே பாருங்களா, சின் பகுதியில் இங்கே கை வைக்கிறங்க தாங்க, வச்சு ஒரு அழுத்தணுங்களா தாங்க, மேல் நோக்கி அழுத்தணுங்க. காலையில் 2 நிமிடம் அப்படியே அழுத்திட்டு கண்ணை மூடிக்கணுங்க. மாலையில் 2 நிமிடங்க, அவ்வளோதாங்க. இது தொடர்ந்து 2 நிமிடம் 2 நிமிடம் மாலை காலை செஞ்சுட்டே வந்தோம்னா இத்தனை பிரச்சனைலேருந்து மீண்டு வரலாம், மன அழுத்தத்திலிருந்து மீண்டு வரலாம், உடல் ஆரோக்கியத்தை நாம் மீண்டும் கொண்டு வரலாம். செய்வோம், மீண்டு வருவோம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.